ஒரு சேரீல சுடிதார் டாப்பும் கீழே வந்துட்டு ஸ்கர்ட்டும் எப்படி நம்ம கட்டிங் பண்ணி தைக்கணும், அதுக்கு நமக்கு என்னென்ன அலவன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த டிசைனிங் சேரீல தான் வந்துட்டு ஹெவி ஒர்க் வந்துட்டு கீழே பார்டர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கொடுத்துருக்கு. இந்த சேரீல எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதும் இந்த சார்ட்டில் வந்து நான் எழுதியிருக்கேன். இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சுடிதார் டாப் வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மெஷர்மெண்ட்டு தான் வந்துட்டு தேவை. இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்களுமே எடுத்துகிட்டு அதே மாதிரியே மார்க்கிங் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா சுடிதார் டாப் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஷேப் எடுக்கிறதா இருக்கட்டும், அதோடைய அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நச்சுன்னு இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லேஸ் வந்துட்டு கீழாப்பில் வந்துட்டு சுடிதார் டாப்பில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் கோட் மாடல் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த லேஸ் ஒர்க் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு வேண்டாம், சும்மா கோட் மாடல் மாதிரி மட்டும் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் 10 இன்ச்சஸ் வரைக்கும் சென்டரில் நீங்கள் கட் கொடுத்துட்டு அந்த இடத்துல பைப்பிங் மட்டும் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கோட் மாடலும் வேணாம், கீழே மட்டும் லேஸ் வேணும் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் அந்த லேஸ் ஒர்க் கொடுத்தும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஃபுல் ஹைட்டு கீழே அந்த சுடிதார் ஹைட் இருக்கு இல்லையா, அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுதிக்கோங்க. அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் லென்த் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதோடைய அலவன்ஸ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா கழுத்துடைய ஓப்பன் நெக் வித்துன்னு சொல்லுவோம், அதுவும் வந்துட்டு நான் 2.5 இன்ச்சஸ் தான் கொடுப்பேன். அதனால் இந்த 2 இன்ச்சஸ் நம்ம அங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஷோல்டர், உங்கள் சுடிதாருடைய ஷோல்டர் வந்துட்டு எவ்வளோ அலவன்ஸ் இருக்கோ அதே வந்துட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஆர்ம் லென்த்து கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நேராக வந்துட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய அலவன்ஸையும் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டெப் மூலயமா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த அலவன்ஸையும் நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மார்க்கிங்கும் கரெக்டாக வரும், அந்த கட்டிங்கும் வந்துட்டு கரெக்டாக வரும். நீங்கள் மாற்றி எழுதிட்டு அந்த அலவன்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதாமல் மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி நேராக நான் எழுதியிருக்கிறேனோ இதே மாதிரியே பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போலாம் சேரீயில் தான் வந்துட்டு சுடிதார் டாப்பு, அதுக்கப்புறமேட்டு அம்பர்லா ஸ்கெட்டு, அம்பர்லா சுடிதார் வந்துட்டு ஸ்கெட்டு அதுக்கப்புறம் டாப்புன்னு சொல்லிட்டு விதவிதமாக நம்ம வந்துட்டு சேரீயில் தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் இந்த மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் மேலே சுடிதார் டாப் மாதிரியும் கீழே வந்துட்டு ஸ்கெட் மாதிரி தான் நான் வந்துட்டு கட்டிங் பண்ண போகிறேன். இந்த சுடிதார் மெட்டீரியல் அலவன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாடல் நீங்கள் சுடிதார் கட்டிங் பண்ணாலும் இதே ஃபார்முலா தான், இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ் எடுத்துகிட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் லைன் படிகாரம் நான் வந்துட்டு எழுதுகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னென்ன எழுதணும்னு சொல்லிட்டு கிளியராக சொன்னதுக்கப்புறமா நான் அலவன்ஸ் எழுதினேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சுடிதாருடைய ஃபுல் லென்த்தை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக் வித்தை வந்துட்டு எழுதணும். 3rd பாயிண்ட்டு ஷோல்டர் எழுதிக்கோங்க. 4th பாயிண்ட்டு ஆர்ம் லென்த்து. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் நம்ம செஸ்ட் லென்த்து, அதுக்கப்புறம் ஆர்ம் லென்த்து, வேஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த்துலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு அந்த அலவன்ஸ் எடுத்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்லீவ் உங்களுக்கு 3/4 இல்லை ஆஃப் ஸ்லீவா ஃபுல் ஸ்லீவா அப்படிங்கிறத நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஸ்கெட்டுக்கு 2 மெஷர்மெண்ட் தான். ஒன்று வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு, இன்னொன்று வந்துட்டு அந்த ஸ்கெட்டுடைய ஹைட்டு. அவ்வளோதான். இது 2 மட்டுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மெஷர்மெண்ட் வந்துட்டு எழுதலாம். இப்போ உங்கள் சுடிதாருடைய ஃபுல் லென்த்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் உங்கள் லென்த்து எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக் வித் வந்து நான் 2.5 இன்ச்சஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஷோல்டர், இப்போ எனக்கு ஷோல்டர் வந்துட்டு எனக்கு 3 இன்ச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் எப்பவுமே நம்ம சின்னதாக கொடுத்தோம் அப்படின்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன். தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெடி அலவன்ஸ் நமக்கு 2.25 இன்ச்சஸ் வந்துடும். ஓகேவா? அப்படி கொடுக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆர்ம் லென்த்து நான் 6 இன்ச்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறமேட்டு வேஸ்ட் லென்த்து அப்படிங்கிறது ஷோல்டர்லேருந்து அந்த ஷேப் எடுக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, அழகாக வந்துட்டு அந்த பெண்ட் எடுத்த மாதிரி அந்த வளைவுலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனுடைய உயரம் தான் வந்துட்டு 14.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. அதுக்கப்புறம் ஹிப் லென்த்து, ஷோல்டர்லேருந்து சுடிதாருடைய சைடு ஓப்பன் வரும்ல, அதனுடைய உயரம் தான் ஹிப் லென்த்து. அது வந்துட்டு நான் 21 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். 21 இன்ச்சஸ் கொடுக்கும்போது தாராளமாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறமா இப்போ லென்த்லாம் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு, உங்கள் சுடிதாருடைய அந்த செஸ்ட் ரவுண்டு தமிழில் வந்துட்டு மார்பக சுற்றளவுன்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு இன்ச் டேப்பில் நீங்கள் அலவன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இன்ச் டேப்பில் நான் அலவன்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா அது கூட நான் +3 வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் 4ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் 9 இன்ச்சஸ் 0.1 வந்தது. அதை வந்துட்டு நான் செஸ்ட் ரவுண்டு நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்டு, அது கூடயும் நான் வந்துட்டு +3 ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்துட்டு டிவைடட் பை 4 பண்ணும்போது எனக்கு வேஸ்ட் ரவுண்டுடைய ஆன்சர் வந்துட்டு எனக்கு 8 இன்ச்சஸ் வந்தது. அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மெத்தடு தான் இப்போ ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதே தான். உங்கள் ஹிப் ரவுண்டோட +3 ஆட் பண்ணுங்கள், டிவைடட் பை வந்துட்டு 4 பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்து ஹிப் ரவுண்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு நான் 6.25 வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பேக் நெக்கு நான் வந்துட்டு 7 இன்ச்சஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டு தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்துட்டு நான் ஒரு ஆளை நிற்க வச்சு அவங்களுக்கு நான் இன்ச் டேப் மூலயமா நான் அளவு எடுத்தனால நான் +3 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு. சப்போஸ் நான் இது நான் சுடிதார் மெட்டீரியலே நான் அளவு எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த +3 நான் ஆட் பண்ண மாட்டேன். அந்த சுடிதார் டாப்பில் நமக்கு என்ன அலவன்ஸ் இருக்கோ அதை அப்படியே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்குவேன். ஓகேவா. இப்போ ஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ரவுண்டு கரெக்டான ஆன்சர் நம்ம எழுதிட்டு அது கூட +5 வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தா தான் நமக்கு இடுப்புக்கு எலாஸ்டிக்லாம் கொடுக்கும் போது அந்த லூஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா எலாஸ்டிக் கொடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் +5 வந்துட்டு கொடுத்துக்கோங்க. நான் பாதி சேரீ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த சேரீ ஃபுல்லாகவே நான் குட்டி குட்டியாக ஃபுல் வச்சுட்டு நல்லா பெருசாகவே வந்துட்டு வச்சுருந்தேன். ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்கெட்டு குட்டி குட்டியாக நான் கேதரிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எலாஸ்டிக் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் அம்பர்லா ஸ்கெட்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே தான் நான் சொல்கிற ஃபார்முலாலே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் கொடுக்கணும் அப்படின்னாலே +5 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் ஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. அதுக்கப்புறமா ஸ்கெட்டுடைய ஃபுல் ஹைட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழே நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ப்ளஸ் நீங்கள் 1 இன்ச்சஸ் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நம்ம ஸ்கெட்டுக்கு எலாஸ்டிக் கொடுக்கணும்ல, அதுக்கு 2 இன்ச்சஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணி டாப்பும் சரி ஸ்கெட்டும் சரி நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு எடுக்கணும். இப்போ நான் எடுத்த இந்த மார்க்கிங் எல்லாம் நான் ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அதை நான் வந்துட்டு 2 பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்துட்டு எனக்கு டாப்புக்கும், இன்னொன்று வந்துட்டு கீழே ஸ்கர்ட்டுக்கும் வந்துட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை சுடிதாருக்கு நம்ம லென்த்தியாக எப்படி எப்போ நம்ம மடிப்போமோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. ஓகேவா. மடித்ததுக்கப்புறமா ஃபோல்டிங் பகுதியில் நம்ம கழுத்து பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஃபோல்டிங் பகுதியில் நமக்கு கழுத்து பகுதி வரணும். அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் தான் நமக்கு ஆமுல் லென்த்து, ஆமுல் ரவுண்டு, அங்கேருந்து கரெக்டாக வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு, அங்கேருந்து ஹிப் ரவுண்டு, அதுக்கு கீழே அப்படியே நம்ம சுடிதார் டாப்புடைய ஃபுல் ஹைட்டு. எப்போவுமே நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பென்சிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பேனா வச்சுட்டு வரைங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கெட்சு கூட வச்சுட்டு கூட நீங்கள் வரையலாம். அந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பென்சிலில் நீங்கள் வரைய போகும்போது ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு சின்னதாக ஃபால்ட்டு பண்ணால் கூட நீங்கள் அதை அழிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு வரைகிறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ தெரியுதா, நம்ம சுடிதார் டாப்பை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லா இடத்துலையும் நான் கரெக்டாக கோடு போட்டுட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த அலவன்ஸ் வரணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரியே கிளியராக நீங்களும் கோடு போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஆமுல் லென்த்து. ஓகேவா. அதுக்கு கீழே நான் கோடு போட்டிருக்கேன்ல, இது வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆமுல் லென்த்து நான் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்டு. இதை நான் சுருக்கி CH6 போட்டிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறமா இந்த இடம் வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு. இங்கே வந்துட்டு WH போட்டுட்டு R போட்டிருக்கேன். இது வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு. இதையும் வந்துட்டு நான் சுருக்கி தான் நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமா இது ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் அதுக்கு கீழே வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு என்னென்ன அலவன்ஸ் வேணும் அப்படிங்கிற நேம் எல்லாமே வந்துட்டு நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 9 inches பாயிண்ட் 1 வந்தது இல்லையா, அதை வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்டில் நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 8 inches வந்ததா, இப்போ அதையும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஹிப் ரவுண்டு. நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல நீங்கள் எழுதுறனால ஒரு 5 yearsோ இல்லை ஒரு 10 yearsோ நீங்கள் கழிச்சிட்டு கூட நீங்கள் இந்த நோட்டை நீங்கள் எடுத்து பார்க்க போகும்போது அந்த டைலரிங் நோட்டில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த பேரை வந்துட்டு எழுதி கரெக்டாக வந்துட்டு மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணுறனால திடீர்னு உங்களுக்கு டைலரிங்கில் டவுட்டு வருது அப்படிங்க போகும்போது நீங்கள் இந்த நோட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஏன்னா நம்ம இந்த மெத்தடில் கரெக்டாக நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வேஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, அது மாதிரி அதனுடைய லென்த்து, வேஸ்ட் லென்த்து, செஸ்ட் லென்த்து, அதுக்கப்புறமேட்டு ஹிப் லென்த்துன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். கிளியராக உங்களுக்கு வந்துட்டு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மெத்தடில் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அந்த நோட்டில் ஒன் சைடு உங்களுடைய மெஷர்மெண்ட் நான் இப்போ எழுதியிருக்கேன் இல்லையா சார்ட்டில், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நான் அந்த சுடிதார் மெட்டீரியல் எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுதி காட்டுறதில்ல, இது அப்படியே வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்போ உங்களுக்கு டவுட்டு வந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்துட்டு கிளியராக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்துட்டு நம்ம எழுதியாச்சு. எழுதுறதுக்கப்புறமேட்டு அதோடைய ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். செஸ்ட் லென்த்து எங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்குது, அதே மாதிரி வேஸ்ட் லென்த்து நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஹிப் லென்த்தும் நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதும் நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு 2 inches வந்து நம்ம சைடில் விடணும் இல்லையா கட்டிங் பண்ணுறதுக்கு, அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸுக்கு கண்டிப்பாக 2லேருந்து 2.5 inches வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 inches வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். அப்படி விட போகும்போது நமக்கு கீழே மடித்து தைக்கிற சின்னதாக விட்டால் கூட கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். ஒரு சுடிதார் டாப்புக்கு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா அலவன்ஸுமே நம்ம வந்துட்டு எடுத்தாச்சு. அந்த அலவன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதும், எந்தெந்த இடத்துல அந்த அலவன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வந்து நான் கிளியராக கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் சப்போஸ் உங்களுக்கு கோட் மாடல் வேணும் அப்படின்னா ஒரு 10 inches வரைக்கும் நான் காட்டுறதில்ல, இந்த மாதிரி 10 inches வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு கோட் மாடல் மாதிரி நெக் லென்த்துலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு பைப்பிங் மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சென்டரில் அழகாக பைப்பிங் கொடுத்த டிசைன் வந்துட்டு வந்துடும். அவ்வளோதான். இந்த ஒரு டாப்லேயே உங்களுக்கு நான் 2-3 கட்டிங் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? மீதி கீழே கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த கிளாத்தில் இந்த மாதிரி குட்டியாக நான் வந்துட்டு ஸ்லீவும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு சுடிதார் டாப் வந்துட்டு கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தோடனே நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு கேதரிங் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அம்பர்லா ஸ்கெட்டு மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கெட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எலாஸ்டிக் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக மைனூட்டாக வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம்.
இல்லை நான் எலாஸ்டிக் கொடுக்கல, நான் வந்துட்டு நாடாக கொடுத்து தைக்க போகிறேன், அந்த மெத்தடில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பெருசு பெருசாகவும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபைனல் லுக்கு இப்போ நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதோடைய ஃபைனல் லுக்கு வந்துட்டு இந்த மாடல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். பண்ண வீடியோவும் நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன், அதை காட்டுறேன். இதுதான் வந்துட்டு ஃபுல் சேரீ. அதுக்கு வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தும் வந்துட்டு வாங்கியாச்சு. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்கும், இந்த மாதிரி லேஸ் ஒர்க் இருக்குது இல்லையா. இது வந்துட்டு மேலே மட்டும் எனக்கு ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் வந்திருந்தது. இது அப்படியே எடுத்து சுடிதார் டாப்பில் சென்டரில் இதோ இந்த மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம சுடிதார் டாப் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா அழகாக லுக்காக இருக்கும். ஸ்லீவுக்கு வந்துட்டு லேஸ் வரல, அதனால் ஸ்டோன் ஒர்க் லேஸ் வாங்கிட்டு ஸ்லீவுக்கு வந்துட்டு கொடுத்து அட்டாச் பண்ணிட்டேன். டேசல்ஸ் வந்துட்டு அடுக்கடுக்காக வந்துட்டு ஹெவியாக வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் ஹெவியாக வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு தோற்றுரும். ஏன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் டிசைனிங் ஒர்க்கில் நம்ம பார்த்து ஒரு டிசைன் கொடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஸ்கெட்டுக்கும் நான் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்து ஃபினிஷிங் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிசைன் ஒர்க்கு கீழே அப்புறம் இந்த லேஸ் ஒர்க் வந்திருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு கீழே ஸ்கெட்டுக்கு வர மாதிரியே நான் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். ஓகேவா? இதோடைய அவுட்லுக் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே வந்துட்டு அழகாக வந்திருந்தது. அந்த ஸ்கெட்டு கீழே அந்த பார்டர், அந்த லேஸ் ஒர்க்கு எல்லாம் வந்திருந்தது. அந்த லேஸ் ஒர்க்கை எடுத்து நான் சுடிதார் டாப்பில் சென்டரில் இந்த மாதிரி கொடுக்கவும் இன்னும் பார்க்கறதுக்கு ட்ரெஸ் அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.